அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோல நம்ம நாட் தைக்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நாட் தைச்சிருக்கோம். இது வேற விதமா இருக்கும். இந்த நாட் நான் துணி 4 இன்ச் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கறனால சைடுல நான் வெட்டிக்கிறேன். ப்ளவுஸ் துணி நமக்கு கம்மியா தான் மிச்சம் ஆகும். அதுல நம்ம இந்த மாதிரி துணி மீந்துச்சுன்னா நம்ம தைக்கலாம். இல்லைன்னா சாதாரணமா முக்கோண வடிவம் வைக்கும்போது அது சங்கு மாதிரி வைக்கும்போது அது ஒரு 3ஓ 4ஓ எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதுக்கு நமக்கு சில நேரத்துல துணியும் பத்தாது. இப்படி அகலமான ஒரு துணி 4 இன்ச்ல இப்படி இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லா ப்ளவுஸ்க்கும் நீங்க இந்த மாதிரி டிசைன் நீங்க யூஸ் பண்ணலாம். அழகா இருக்கும். ஒரே ஒரு சுங்கு இந்த மாதிரி தைச்சாலே போதும். ஏற்கனவே நான் நாட் தைச்சு வச்சிருக்கேன். விருப்பப்பட்ட ரெடிமேட் நாட்லயும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நாலா பக்கமும் நான் 1/4 இன்ச்ல நான் தைச்சிட்டு ஃபுல்லா க்ளோஸா நான் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஹோல்ஸ் கொஞ்சம் நம்ம பெருசா பண்ணுவோம். ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி. அப்போதான் கீழே இருக்கிற அந்த இன்னொரு துணியை நம்ம ஒரு பக்கமா இப்படி இழுத்து நம்ம திருப்ப முடியும். இப்படி நான் திருப்பிட்டு இந்த ஓரத்துல எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்புள்ளி இருந்தா எடுத்துக்கோங்க. இதை விட சின்னதா இருந்தாலும் பெட்டரா இருக்கும். ஓரத்துல எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, தைச்சதுக்கு அப்புறமும் நம்ம சரி பண்ண முடியும். ஓரம் நமக்கு வெளியில தெரியும். ஸோ ஊசி வச்சு கூட நம்ம அது சரி பண்ணிக்கலாம். ஏற்கனவே தைச்சி வச்ச நாட் இதில் நான் வச்சு தைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் தைக்கிறேன் பாருங்க. நம்ம நாலா பக்கம் தைச்சி நடுவில் ஹோல்ஸ் போட்டு திருப்பணும். இது கொஞ்சமாக கேப் விட்டு இப்படி நான் இது திருப்ப போகிறேன். இப்படியும் நம்ம தைச்சி திருப்பலாம். அதுக்காக இந்த சைடு நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். அது வழியாக நான் இந்த துணியை திருப்பிக்கிறேன். நான் இந்த லேஸ் பிளைனாக தைச்சி காட்டுறேன். இப்போ இந்த ஓரம் சரி பண்ண பிறகு இந்த ஓரத்தில் மேல் தையல் ஒன்று போடுவோம். அப்படி போடும்போது உங்களுடைய ப்ளவுஸ் டபுள் கலர் அந்த மாதிரி இல்லை லேஸ் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சாரீக்குள்ளே சில சாரியில் ஒர்க் இருக்கும், லேஸ் இருக்கும். அந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் லேஸ் வச்சா கூட இந்த ஓரத்தில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாம். தைச்சா கூட அதுவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த துணியில் ஓரத்தில் நான் இப்படி தைச்சிக்கிறேன். நான் நடுவில் ஹோல்ஸ் போடாமல் சைடில் துணி கொஞ்சம் தைக்காம விட்டு அது வழியாக திருப்பி ஓரத்தை தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படியும் நம்ம தைக்கலாம், அப்படியும் நம்ம தைக்கலாம். ஆனால் அது ஹோல்ஸ் நம்ம போட்ட அந்த துணியை அந்த நாட் வச்சு நம்ம தைக்கும் போது அந்த ஹோல்ஸ் கரெக்டாக மூடுற மாதிரி அந்த சைடு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது பார்த்து கட் பண்ணிவிட்டு அது நம்ம தைக்கும் போது சேர்த்து நம்ம தைச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் இந்த சாட்டின் துணி மாதிரி சில்க் துணி இல்லை, இந்த துணி கொஞ்சம் பிசு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாருங்கள், இதில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன், லைட்டாக போட்டிருக்கேன் இந்த நாட் போடுற அளவுக்கு. ஸோ நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இழுத்துட்டு இந்த துணியை இந்த மாதிரி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு 3/4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக திரும்ப இந்த சைடும் 3/4 இன்ச் தைச்சிருக்கேன். பாருங்கள், நடுவில் மட்டும் மெலிசாக தைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த நாட் சைடு அந்த நாட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்க நம்ம பார்த்துக்கணும். இல்லை சைடில் போச்சுன்னா அப்படியே தையல் அப்படியே விழுந்துடும். 1 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸாக இது கொண்டு போகலாம். நான் 1 இன்ச் அளவுக்கு தான் தைச்சிருக்கேன். அது பாருங்கள். கொஞ்சம் நம்ம நல்லா சைடில் நல்லா பிடிச்சி தைக்கும் போது தான் இந்த மாதிரி நாட் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் அந்த இன்னொரு நாட்டும் நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கும் நம்ம ஒரு தையல் ஒன்று அடிச்சுக்கலாம். இது ஹோல்ஸ் கொஞ்சம் நம்ம வெட்டி திருப்பினது நடுவில். நிறைய ப்ளவுஸ்க்கு இப்போல்லாம் இந்த மாதிரி டிசைனில் தான் நாட் வைக்கிறாங்க. ஒரே நாட்டில் நமக்கு அந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடும். நிறைய இந்த லட்கன் இந்த சுங்கு ரெடிமேடாக கிடைச்சாலும் ப்ளவுஸில் அது வைக்கிற லுக்கே தனியாக இருக்கும். அதே மெட்டீரியலை நம்ம வச்சு தைக்கும் போது அது பர்ஃபெக்டான லுக் அதுக்கு கிடைக்கும்.
பாருங்க இதில நடுவுல நான் இந்த மாரி 1 இன்ச்ல கிராஸ்ல இந்த மாரி தைச்சிட்டு, திரும்ப கிராஸா வரப்போறேன். அந்த துணியோட அகலத்தில அந்த கரெக்ட்டா பாதி அளவு ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே கிராஸா வந்து நாட்ல தைச்சு நான் தைச்சிருக்கேன் பாருங்க. கரெக்ட்டா அந்த லைன் தெரியுது பாருங்க. இதே மாதிரி இந்த சைடும் நாம தைச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா தைக்கக்கூடிய நாட்டு. எந்த ஒரு இதுவும் இல்ல. நான் லேஸும் வைக்கல, எதுவும் இல்ல. ஆனா நல்லா அழகா இருந்துச்சு. நெறைய ப்ளவுஸ்க்கு நானே இந்த மாரி தான் தைச்சு விட்டுடுவேன். வேலையும் நமக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். அழகாவும் இருக்கும். அது முக்கோணமா நம்ம தைக்கக்கூடிய அந்த நாட் வந்து நெறைய நம்ம வந்து 3 4 நமக்கு எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியது இருக்கும். பாருங்க நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். அழகா இருக்கு. ஒரு அவுட்லுக் இதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான, சிம்பிளான நாட்டு. இன்னும் நெறைய டிசைன்ஸோட நான் உங்கள வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.